என் நேம் யாஸ்மின். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்ப எங்க ஏரியால ஃபுல்லா வாட்டர் வந்ததுனால இப்ப RSS கேம்புக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கு டாக்டர்ஸ் ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் தனியா பாக்குறாங்க, பெரியவங்க தனியா பாக்குறாங்க. என் பேர் யாஸ்மின். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். அன்னைக்கு சாதாரணமா ஒரு மெடிக்கல் கேம்ப் நினைச்சுதான் நாங்க போனது. ஆனா அவங்க எங்களை விடவே இல்லை. போய் பேசுங்க கண்டிப்பா நீங்க பேசி அவனு கம்பல் பண்ணி தான் பேச வச்சாங்க. அவங்க பேட்டி கொடுக்கலன்னா மாத்திரை எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. RSS ஹிந்துவோட அமைப்புன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் மாதிரி நினைச்சோம். எங்க DRG ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்து பண்றாங்கதான் நாங்க நினைச்சோம். TRIPLE மாதிரி நாங்க RSS நினைச்சுக்கிட்டது. யாரையும் விடவே இல்லை. மொத்தமா இருக்கிறவங்க எல்லாருமே பேசுன்னு கம்பல் பண்ண வச்சு, அதுவும் அந்த வார்த்தை கூட நாங்க பேசல. அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தனாலதான் நாங்க பேச வேண்டியதாயிடுச்சு. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி RSS பத்தி ஒரு விஷயமும் தெரியவே தெரியாது. அவங்கதான் RSSக்கு நன்றின்னு சொல்ல வச்சதே அவங்கதான். நீங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும், இந்த மாதிரி சொல்லுங்க சொல்லிட்டு அது எல்லாமே சொல்லி கொடுத்ததே அவங்கதான். RSSக்கு நன்றின்னு நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு அவங்கதான் அந்த வீடியோ நிக்க வச்சு அவங்க சொல்ல சொன்னாங்க. RSSக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னதை அது நான் வேணுட்டே சொல்லல, அவங்கதான் சொல்ல வச்சாங்க. எல்லா சேனலையும் போடுறேன் சொன்னாங்க. சன் டிவி, பாலிமர் எல்லா சேனலையும் கண்டிப்பா வரும் இது நியூஸ். அதனால மெடிக்கல் கேம்ப் வச்சு நாங்க கண்டிப்பா போடுறோம். எல்லா நியூஸ்ல கண்டிப்பா வரும். நீங்க இது பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. கேம்ப் போட்டிருக்காங்க கொளத்தூர் பகுதியில. டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க. குழந்தைங்களுக்கு தனியா பாக்குறாங்க, பெண்களுக்கு எல்லாம் தனியா பாக்குறாங்க. இது ரொம்ப இந்த ஏரியாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். RSS இதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். பக்கத்துல இன்னது எங்க அம்மாவே கிடையாது. நானும் எங்க அம்மாவும் அந்த RSS இதுக்கு போனோம். அப்போ இந்த மைக்ல கூப்பிட்டு இந்த மாதிரி நீ RSSக்கு நன்றி சொல்லு, அப்போதான் நீ 7 மணி நியூஸ் வருவ. சன் டிவில நான் ப்ராப்ளம் ஆகணும்னா பேட்டி கொடுத்தே ஆகணும்னாங்க. நான் கொடுக்கல. எங்க அம்மா கூட நான் வந்துட்டேன். என் அண்ணனும் அப்படிதான் சொன்னாங்க. என் அண்ணனும் வந்துட்டாங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இங்க மழை தண்ணி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட RSSல வந்ததே கிடையாது. ஒரு முஸ்லீம் எங்க ஏரியால இருக்கிறவங்க தான் மாத்தி உணவு பொருளை கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. அது தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் எல்லாமே இதா இருக்கும் போது அவங்க வந்தது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு போய் முஸ்லீம் அழிக்கிறவங்களுக்கு போய் நன்றி சொல்லிட்டோமே சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அவங்க அழிக்கிறவங்களும் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா சொல்லியே இருக்க மாட்டேன். முஸ்லீம்ங்க எல்லாருமே கவனமா இருங்க. RSS யாரும் நம்பாதீங்க. அவங்களுக்கு முஸ்லீம் அழிக்கிறதா எண்ணமே. அதை யாரும் ஃபாலோ பண்ண வேணாம்.